வென்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியும் ஷையும் எக் ரோல் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 4 நம்ம பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த டைமில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கேப்சிகமும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இன்னைக்கு கேப்சிகம் இல்லாததுனால நான் ஆட் பண்ணல. தக்காளி ஓரளவுக்கு மஷியானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் ஆகட்டும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். ரோல் செய்கிறதுக்கு ஒரு எக்கை உடச்சி விட்டு அதுக்கு தேவையான பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்துட்டு பீட் பண்ணிடலாம். இதை சைடில் வச்சுட்டு சப்பாத்தி நீங்கள் எப்போவுமே எப்படி நார்மலாக செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நான் எப்போவுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து செய்வேன். ஸோ சப்பாத்தி சாஃப்டாகவும் லேயர்டாகவும் வரும். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கணும். அதே தவாவில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் சேர்த்துடணும். எக்கு சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ தவாவில் அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த எக்குக்கு மேலே நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்க சப்பாத்தியும் சேர்த்துக்கணும். சுற்றி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 to 20 செகண்ட்ஸில் எக் வெந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவை ஒரு லைனில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிட்டா எக் ரோல் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பாக பசங்களுக்கும் பிடிச்ச டிஷ்ஷாக தான் இருக்கும். டானிஷையை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டேன். துணி காய வைக்கலான்ட்டு மாடிக்கு போனால் பயங்கரமாக வெயில் கொளுத்துது. இந்த கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியல. காலையிலையும் சாயந்தரமும் பனி அடிக்குது, ஆஃப்டர்நூனில் பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஆனால் முன்னாடியை விட கொஞ்சம் ஃபாக் கம்மியாக இருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்லாம் அந்த அளவுக்கு ஃபாக் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போது இந்த வின்டர் டு சம்மர் ட்ரான்சிஷன் பீரியடுன்னு நினைக்கிறேன். வின்டர் நல்லா வச்சு செஞ்சிருச்சு, குளிர் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் சம்மர் என்ன செய்ய காத்திருக்குன்ட்டு தெரியல. உங்கள் ஊரில் வெதர் எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகிடுச்சான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.